அனைவருக்கும் வணக்கம். சத்து மாவு வீட்டில் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா? இது கடையில் வாங்கினா 1 kg வந்து 600 to 800 ஆகும். ஆனால் வீட்டில் அரைச்சா 250 to 300 தான் ஆகும். ஒரு வானலில் 1 கப் பச்சைப்பயிரை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அதே மாதிரி வேர்க்கடலை, கேழ்வரகு, தோலோடு இருக்கிற உளுந்து, 1 கப் சோளம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. அப்புறம் 1 கப் அளவு சிகப்பு கவுனி அரிசி, இதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி, 1 கப் கம்பு. இதெல்லாம் எதுக்காக வறுக்கிறோன்னா வறுத்து அரைச்சாதான் ரொம்ப நாளைக்கு வண்டு வைக்காமல் இருக்கும். அப்புறம் 1/2 கப் அளவு பார்லி நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்ததாக 1 கப் அளவு கொண்டக்கடலை, 1 கப் தினை அரிசி, அதே மாதிரி நான் 1/2 கப் சாம அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேம் சைஸ்ன்றதுனால ஒரே டைம் போட்டு வறுத்துடுறேன். அப்புறம் கொஞ்சம் பாதாம், பூசணி விதை, முந்திரி, இது எல்லாமே ஆப்ஷனல் தான். எல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து சலித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சில்வர் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்புறம் 2 ஸ்பூன் மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால் ஆட் பண்ணி கொதிக்க வைங்க. கொதிக்கும் போது கரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அப்புறம் இனிப்புக்காக நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெல்லம் ஒரு ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வைங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் கொதிக்க வைங்க. அவ்வளோதான், சத்துமா கூழ் ரெடி. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாம். இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.